உலகெங்கும் உள்ள தரிசன நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு வாரமும் எனக்குன்னு இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை வச்சு எப்படி என்னுடைய வாழ்வியலை செழுமையாக்கி கொள்ள முடியுன்ற மாதிரி நிறைய பார்த்துக்கிட்டே வரும். போன தடவை நான் சொன்னேன், கமெண்ட்ல போடுங்க உங்களுக்கு என்ன மாதிரியான என்கொயரிஸ்லாம் இருக்கோ நீங்கள் கமெண்ட்ல போடுங்கன்னு சொன்னேன். பார்த்தா நிறைய பேர் நிறைய கமெண்ட் போட்டீங்க. உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு மிக்க நன்றி. அதில் எக்ஸ்பெஷலி நிறைய எனக்கு குழந்தைங்க படிப்புக்கு ஏதாவது சொல்லுங்க, வேலை கிடைக்கிறதுக்கு ஏதாவது சொல்லுங்க, திருமணம் ஆவதற்கு ஏதாவது சொல்லுங்க, குழந்தை பயிற்சிக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நிறைய உங்களுக்கான விடைகளையும் கொடுத்துருந்தீங்க. ஸோ அந்த வரிசையில் இப்போ மோஸ்ட் வாண்டடான ஒரு விஷயம், குழந்தைங்க நல்லா படிக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகளை நாம் வாழ்வியலில் பின்பற்றினோமே ஆனால் குழந்தைங்க அதிமேதாவிகளாக, நம்ம பிள்ளைங்கனால அதிமேதாவி தான் இருக்கும், இருந்தாலும் அது இன்னும் கொஞ்சம் அதிமேதாவியாக இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறையை மேற்கொள்ளலாம் அப்படின்றத பற்றி வாங்க பார்க்கலாம். இயல்பாகவே நம்ம எல்லாருக்குமே தெரியும், படிப்பு என்றால் நம்ம உடனே ஒரு ரெண்டு விஷயத்த வச்சிருவோம். இந்த பக்கம் சரஸ்வதி வச்சிருவோம், இந்த பக்கம் அயக்ரீவரை வச்சிருவோம். ஓகே, கல்வி என்பது எதை நோக்கி நகர்கிறது என்று பார்த்தோமேனால் இந்த அறிவை நோக்கி நகர்கிறது இல்லையா? அறிவை வளர்த்துக்கிறதுக்கு தான் நம்ம போய் ஸ்கூலுக்கு போகிறோம். எப்படிப்பட்ட இடத்துல எங்கே எப்படி ஏன் எதற்காக இடமறிந்து பொருளறிந்து காலமறிந்து பேசக்கூடிய திறனை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் படிப்பு தேவைப்படுகிறது. சில சமயம் அது கொடுக்காத விஷயத்தை கூட நம்மளுடைய வாழ்வியல் அனுபவங்கள் நம்மளுக்கு நிறையாவே கொடுத்துருது. ஓகே, இப்போ படிப்பு அப்படின்ற இடத்துல குழந்தைங்க நல்லா படிக்கணும், என் பிள்ளை நல்ல மார்க் வாங்கணும், நானும் இதே மாதிரி தான் அர்ஜுனம்மா மாதிரி பாலெல்லாம் கொடுக்குறேன், ஹார்லிக்ஸ் கொடுக்குறேன், காம்ப்ளான் கொடுக்குறேன், என்ன சொல்கிறாங்களோ அறிவு வளரும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்து பார்க்குறேன். ஆனாலும் அது என்னை பாடா படுத்துறதுக்குனே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி என்ன மாதிரி கவலைப்படுற அம்மாவாக இருந்தீங்கன்னா குழந்தைகள் நல்லா படிக்கிறதுக்கு என்ன மாதிரியான சில விஷயங்களை மேற்கொள்ள வேண்டும்? ஓகே, நான் ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எப்பயுமே எது பண்ணாலுமே நம்ம மூலியமாக வரக்கூடிய ஒரு விடயம் மட்டும்தான் நமக்கும் பிரபஞ்சத்துக்குமான ஒரு இணைப்பை நமக்கு கொண்டு கொடுக்கும், உருவாக்கி கொடுக்கும். இதுதான் உண்மை. இதைத்தான் நம்ம வாழ்வியல் பரிகாரம்ன்ற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம் இல்லையா? என்னதான் கோவிலுக்கு போனாலும், என்னதான் வஸ்திரம் சாத்தினாலும், என்னதான் கோபூஜை பண்ணாலும், என்னதான் யாகம் பண்ணாலும் கண்டிப்பாக பலனடிக்கும் என்றால் 100க்கு 100 விழுக்காடு பலனடிக்கும். அதையும் தாண்டி நான் எனக்கு மனசை குவிச்சு என்ன விஷயத்த நான் ஆழமாக வேண்டுகிறேனோ, ஆழமாக எதிர்நோக்கி காத்திருக்கிறேனோ அது என்னிடம் அப்படியே சேர்வதற்கான வழியை பிரபஞ்சம் காட்டி கொடுத்து கொண்டே இருக்கும், நொடிக்கு நொடி கொடுக்கும். நம்ம அதை எப்படி பின்பற்றி கொண்டு போகிறோம் என்பதை பொறுத்துதான் வாழ்வியலை எவ்வளவு அழகாக மாற்றிக்கொள்ள முடியும் என்கிற தாற்பயமே ஒளிந்திருக்கிறது. ஓகே, இப்போ குழந்தைங்க நல்லா படிக்கணுங்க. இந்த நல்லா படிக்கிற குழந்தைங்கள ஒரு 3 கேட்டகரியா பிரிப்போமா? என்ன மேம் புதுசா சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்றேன். படிப்பு அப்படின்னு வந்துட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு சொன்னேன், சரஸ்வதி தேவியை வழிபடுவோம். ஓகே, நம்மளுக்கு எல்லாம் தெரியும், இப்போ யூடியூப்ல போட்டாலே வந்துடும். நானும் அதே தான் சொல்ல போறேன். ஆனால் அதை எப்படி சொல்ல வேண்டும் என்கிற ஒரு விஷயம் தெரியணும் இல்லையா? இங்கிலீஷ் எக்ஸாம்ல போய் தமிழ் எழுதிட முடியாது, தமிழ் எக்ஸாம்ல போய் இங்கிலீஷ் எழுத முடியாது. ஸோ எதை எப்படி சொல்ல வேண்டும், எந்த விதத்தில் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு தன்மை இருக்கு. அந்த மாதிரி நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்ம சொல்லுவாங்க, சொல்றதை கூட கொஞ்சம் பொறுமையா பாந்தமா சொல்ல, எப்பேற்பட்டாலும் உங்ககிட்ட பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எதை எப்படி சொல்கிறோம் என்பதை பொறுத்து, அதன் பொருள் எந்த அளவுக்கு உள்வாங்கப்படுகிறது என்பதை பொறுத்து, அது எந்த அளவுக்கு நமக்கான ஒரு உணர்வு குவியலாக இருக்கிறது என்பதை பொறுத்து பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கக்கூடிய சமிக்கைகளை நாம் அழகாக பின்பற்றி கொள்ள முடியும் இல்லையா? அந்த வகையில் இப்போ பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் கிளாரிட்டி வந்துடணும். எதுக்கு அயக்ரீவரை கல்விக்கு கடவுளா வச்சாங்க? எல்லாருக்கும் ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிடும். வேதம் அயக்ரீவர் எடுத்துட்டு கொடுத்தாரு, அவர் தான் சரஸ்வதிக்கே வேதம் சொல்லி கொடுத்த வித்தகர். இன்னைக்கு வரைக்கும் சரஸ்வதிக்கு ஏதாவது டவுட்னா இப்போ அயக்ரீவர்கிட்ட கேட்பாங்க, அயக்ரீவர் சொல்லி கொடுப்பாரு. அப்படியா? நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஆழமா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எப்பயுமே நம்மளுடைய பண்பாடுகளும் சரி, நம்ம வழிபாட்டு கதைகளும் சரி, ஒரு விடயத்தை நம் மனதிற்குள் பதிப்பதற்காக சில உருவங்கள் மூலமாக நமக்கு பொதித்து வைக்கப்படுது. எல்லாமே கிரகங்களின் ஆளுமையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது, இன்க்ளூடிங் படிப்பு, இன்க்ளூடிங் பேச்சு. நீங்க என்ன பார்க்கறதுன்னா உங்களை பார்க்கறது எல்லாமே கிரகத்தின் தன்மையால் மட்டும்தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதை நம்ம நன்கு அறிந்த முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை ஸ்பீட் பண்ணணும், யார் வேணும்னா அங்கே செவ்வாய் வேணும். கரெக்டா? ஒரு விஷயத்த ஸ்பீடாக கொண்டு வரணும், ஒரு விஷயம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கணும் அப்படின்னா அங்கே செவ்வாய் என்கிற ஒரு தன்மை தேவைப்படுகிறது இல்லையா? அதே மாதிரி ரொட்டீனாக திரும்ப 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 பண்ணுறதுக்கு எது வேணும் அப்படின்னா அங்கே சனி தேவைப்படுகிறார். அதே மாதிரி ரொட்டீனாக பண்ணிகிட்டே இருக்கோம், ஸ்பீடாக பண்ணிகிட்டு இருக்கோம், ஆனால் எங்கே பண்ணுறோம் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல,
ஒருத்த மரத்தை வெட்டிக்கிட்டே இருக்கானா பட்டை மரத்தை வெட்டுறானா இல்லை வந்து வளர்ந்துட்டு இருக்க மரத்தை வெட்டுறாரான்றதை பொறுத்து தானே அது காசு ஆகிறதும் இல்லை வீணா போகிறதும். அப்போ எங்கே வந்து அதை பண்ணணுன்ற ஒரு ஞானம், ஒரு தெளிவு, ஒரு அறிவு வேண்டும் இல்லையா? அதை கொடுக்கக்கூடிய ஆள் யார் அப்படின்னா மிஸ்டர் புதன். இல்லை, அப்போது இது மூன்றும் சேர்ந்தாதான் ஒரு மாணவரோ இல்லை ஒரு ஆளோ நீங்களோ நானோ மதிநுட்பம் பொருந்தியவராக மாற முடியும். அப்போ அறிவு என்று சொல்லக்கூடிய, படிப்பு என்று சொல்லக்கூடிய, வித்தை என்று சொல்லக்கூடிய, நம்மளை நாம் முன்னிறுத்தி செயல்படுத்தக்கூடிய எல்லா விதமான செயல்களுக்கும் காரணியாக யார் தேவைப்படுறாங்க அப்படின்னா இந்த புதனும் இந்த சனியும் இந்த செவ்வாயும் தான் காரணமாக அமைகிறார்கள். இதுதான் உண்மை, ஜோதி ரீதியாக இதுதான் விஷயம். இதை தாற்பயமா வச்சுதான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஹயக்ரீவர் அமைப்பையே கொண்டு வந்து உட்கார்ந்தாங்க. அப்போ ஹயக்ரீவரை யாரெல்லாம் வழிபாடு செய்கிறீரோ அப்போ நான் சொன்ன இந்த மேற்கொண்ட அறிவு, புத்திசாலித்தனம், மதிநுட்பம், எங்க எதை எப்படி பண்ணுன்ற தெளிவு, ஞானம், பதட்டம் இல்லாம பண்றது. ஒரு விஷயத்தை நான் அப்ரோச் பண்ணும்போது பதட்டம் இல்லாம பண்ணணும் அப்படின்னா எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இந்த கான்ஃபிடென்ட்டை கொடுக்கக்கூடிய விஷயம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக யார் இருக்கிறார்? ஹயக்ரீவர் தான் இருக்கிறார். திருமால் சனி அம்சமாகவே கருதப்படுகிறார். அப்போ அங்க ஹயக்ரீவருக்குள்ள இருக்கிறது யாரு? திருமால் சொரூபம் தான். அந்த குதிரை முகம் என்று சொல்லக்கூடிய அஸ்வினி குமாரர்கள் அறிவு கேது, அது இருக்கக்கூடிய இடமே செவ்வாயுடைய. குதிரைனாலே ஹார்ஸ் பவர், ஸ்பீட். அப்ப ஸ்பீடை சொல்றது யாரு? செவ்வாய் தான். அப்ப செவ்வாயுடைய ஆளுமை அங்க இருக்கு. அப்ப ஹயக்ரீவர் பெருமாள், பெருமாள்னாலே புதன். அப்ப புதனின் சொரூபமாக யார் கருதப்படுகிறா அப்படின்னா இந்த செவ்வாயும் சனியும் சேர்ந்த புதனாக ஹயக்ரீவர் இருப்பதால் மட்டும்தான் ஹயக்ரீவர் வழிபாடு செய்ய செய்ய நமக்கான எல்லா விஷயங்களும் நடக்கிறது. அதனாலதான் நம்ம பிள்ளைங்க படிக்கிறாங்க. ஏன்னா நீங்க போய் ஹயக்ரீவரை கும்பிடுங்க, 2 விளக்கு போடுங்கன்னா உடனே கமெண்ட் போடுவீங்க. விளக்கு போட்டாப்புல மட்டும் பரீட்சையில் தான் பாஸ் ஆயிடுவீங்களான்னு கேள்வி கேட்பீங்கல்ல. அதனால முதல்ல எதுக்கு நமஸ்காரம் பண்றோன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இன்னும் ஆழமாக, இன்னும் அவரை நோக்கிய பயணத்தில் அழகாக இயங்க முடியும் என்பதற்காகத்தான் இந்த விளக்கம். ஓகே, இப்போ நான் ஒரு மந்திரம் சொல்லி கொடுக்குறேன். 1 சரஸ்வதிக்கான மந்திரம், 1 ஹயக்ரீவருக்கான ஒரு மந்திரம். ஓகே, இப்போ நீங்க சின்ன குழந்தையில வச்சுட்டு இருக்கீங்க. ஒரு குழந்தை வந்து ஒரு யூகேஜில இருந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் அந்த குழந்தை படிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தைக்கான தேவைகளை நீங்கள் சரஸ்வதியிடம் கேட்கும்போது அதற்கான அமைப்பில் அது மிகச்சிறந்த முறையில் விளங்கும். கிளியர்? அதே குழந்தை ஒரு 10வது, ஒரு 8வது தாண்டி ஒரு 12வது வரைக்கும் இல்லை காலேஜ் வரைக்கும் படிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கு அப்படின்னா அதற்கு நீங்கள் ஹயக்ரீவரிடம் போய் முறையிடும் போது, ஹயக்ரீவர் வழிபாடு செய்யும் போது அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு பன்மடங்காக இருக்கும். ஏன்னா சின்ன குழந்தை எப்பயுமே துருதுருந்தாங்க இருக்கும். அதுக்கு தேவை ஞானம் மட்டும்தான். எங்க கை வைக்கணும், எங்க கை வைக்கக்கூடாது, நெருப்புனா சுடும் சுடாது, இந்த அறிவு தெரிந்தாலே போதும். அதற்கு அது அழகா வந்து தன்னுடைய வேலை இயங்க ஆரம்பிச்சிடும். ஆனா இந்த 8ஆம் கிளாஸ் தாண்டின பிள்ளைங்களுக்கு தான் அந்த தசா புத்தியெல்லாம் மாறும்போது, இருக்கிற சூழல் மாறும்போது, கூட இருக்கிறவருடைய நட்பு மாறும்போது ஏதோ ஒரு தேக்க நிலையை இல்லை ஏதோ ஒரு மந்தத்தன்மையை அது கொண்டு வந்து விடுறது. அப்ப அங்க என்ன தேவைப்படுது? ஸ்பீட் தேவைப்படுது. இங்க தேவைப்படுறது ஞானம், அங்க தேவைப்படுறது ஸ்பீட். அப்ப இது ரெண்டையும் இணைக்கக்கூடிய இந்த சரஸ்வதியும் ஹயக்ரீவரும் நாம் வழிபாடு செய்ய செய்ய கண்டிப்பாக படிப்பில் மிகச்சிறந்த ஞானியாக அந்த குழந்தை வருவதற்கான வாய்ப்பை 100 விழுக்காடு கொண்டு வந்து சேர்க்கும். ஓகே, இதற்கான மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். சரஸ்வதி நமஸ்துபியம், வரதே காமரூபி, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். நம்மளும் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆட்கள் தான். நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், இந்த பீஜ மந்திரங்கள், இந்த பீஜ மந்திரங்கள் ஷார்ட்ஸ் ஃபார்ம்ல இருக்கும். இந்த குட்டி குட்டி நம்மளே பாருங்களேன், இன்ஸ்டால ஷார்ட் ஃபார்ம் தான் நல்லா இருக்கு. அது நல்லா இருந்தால் தான் போய் வீடியோவே பார்ப்போம் இல்லையா? எப்பயுமே சின்ன சின்னதாக க்யூட்டாக இருக்கிற விஷயங்கள் தான் நம்மளை அழகாக அட்ராக்ட் பண்ணும். அதனால தான் அந்த காலத்தில் நம்ம ஞானிகள் தெரிஞ்சு வச்சு என்ன பண்ணாங்க? பீஜ மந்திரம், மூல மந்திரம் என்ற ஒரு ஒன்றை உருவாக்கி கொடுத்து இதை நீங்கள் பண்ணுங்க, இதுவே உங்களுக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்கும். இது சக்ஸஸ் கொடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பக்கம் வாங்க அப்படின்ற மாதிரி நிறைய மந்திரங்களை தொகுத்து கொடுத்தார்கள். அப்பொழுது சரஸ்வதிக்கு என்று சொல்லப்பட்ட ஒரு பீஜ மந்திரம் ஐம். ஐம் அப்படின்ற மந்திரத்தை நீங்க எத்தனை முறை உச்சாடனம் செய்கிறீர்களோ அத்தனை முறை உங்களுக்குள் பயங்கரமான ஒரு அறிவு பிரவாகம் உள்ளிருந்து மேலோங்கி வருவதை நீங்கள் கண்ணால் உணர முடியும். குழந்தைங்க தான் பண்ணணுமா? நம்மளும் பண்ணலாம். எந்த இடத்துல எப்படி நடந்துக்க வேண்டும் என்ற ஞானம் பிறப்பதற்கு இந்த ஐம் 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 ஐம். அதனால தான் இந்த ஐன்னு சொல்லும்போது நம்மளுக்கு பார்வையெல்லாம் விரியுது. உன்னை பார்க்கும்போது நம்ம கவரப்படுகிறோம். ஒன்று நம்மளை கவருகிற விஷயத்துல எல்லாம் இந்த ஐ அப்படின்ற விஷயம் வந்துடுது. அப்ப நாம் மற்றவர்களால் கவரப்பட வேண்டும். நம்மளை பார்த்தோன்னே ஒருத்தவங்க வியக்கணும். பிரம்மாண்டமா வா எப்படி எவ்வளவு அறிவாளி இவங்க அப்படின்னு நம்மளை பார்த்து ஒருத்தவங்க வியக்க வைக்க வேண்டும் என்றால் இந்த ஐம் என்கின்ற மந்திரம் நமக்கு மிகச்சிறந்த ஒரு கருவியாக அங்கு இயங்கி கொண்டிருக்கிறது. ஓகே, இப்ப குழந்தைங்க படிக்கிறதுக்கு முதல்ல குழந்தைங்க வந்து சேட்டை பண்ணாம ஒரு இடத்துல மனசை ஒருங்கிணைந்து ஒரு இடத்துக்குள்ள உட்கார்ந்து படிக்கிறதுக்கு என்ன மாதிரி மந்திரத்தை ஃபாலோ பண்ணலாம்? நீங்க நம்மளுக்கு எல்லாம் தெரியும். ஆனா எந்த ஃபார்ம்ல அதை சொல்லணும் நான் இப்ப சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒண்ணு பண்ணுங்க.
ஒரு ஆரம்பிக்கும் போதே ஒரு புதன்கிழமையில ஆரம்பிங்க. இந்த மந்திரத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு புதன்கிழமையில ஆரம்பிங்க. முதல்ல நீங்க பண்ணுங்க. அப்பதான் உங்கள பார்த்து அந்த குழந்தையும் பண்ணும். சரியா? இல்ல குழந்தைங்களுக்கு நீங்க சொல்லிக் குடுக்கறதுக்கு முதல்ல நீங்க இத கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க பண்ண அம்மா ஏதோ பண்றாங்களே நம்மளும் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தையும் வந்து உட்கார்ந்து பண்ண ஆரம்பிச்சிரும். அதற்கான அதிர்வுகள் இன்னும் அழகாக அதை இயக்க ஆரம்பித்து விடும். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு புதன்கிழமை செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா எனக்கு தெரிஞ்சு சாயந்தரம் 5 to 6 எடுத்துக்கோங்க. இல்லன்னா 8 to 9 எடுத்துக்கோங்க. எந்த நேரத்துல குழந்தை ஃப்ரீயா இருக்கோ ஹோம்வொர்க்லாம் முடிச்சுட்டு 8 to 9 எடுத்தீங்கன்னா அந்த ஓரை வேற வந்துரும். அதனால அந்த நேரத்துல ஆரம்பிப்பது ஒரு மிகச்சிறந்த அமைப்பாக இருக்கும். நல்லா ஒரு பச்சை கலர் துண்ட விரிச்சு உட்காந்துக்கோங்க. பச்சை கலர் துண்டு இல்லாட்டி ஒண்ணும் கவலைப்படாத. ஒரு விரிப்பை விரிச்சு உட்காருங்க. எப்பயுமே மந்திரம் சொல்லும்போது வெறும் தரையில உட்காரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? விரிப்பை விரிச்சு உட்காந்துக்கோங்க. அந்த இடத்துல உட்காந்துட்டு நான் இப்ப எப்படி சொல்றேனோ அதே மாதிரி சொல்லுங்க. அதே அதிர்வோடு எப்பயுமே மந்திரங்களை எவ்வளவு தூரம் நாம் நீட்டி ஒலிக்கிறோமோ அந்த அளவுக்கு மந்திரத்திற்கான அதிர்வுகள் நம்மளை நோக்கி இயங்க ஆரம்பிக்கும். இதுதான் ஒரு சூட்சம் அதுல. நான் மந்திரம் சொன்னேன் மேடம், ஆனா எனக்கு சித்தியே ஆக மாட்டேங்குதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. நான் மந்திரம் சொன்னேன் எனக்கு ஒரு 5 நாள்லயே பணம் வந்துருச்சுன்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்ப மந்திரம் தப்பானதா? இல்ல. நம்ம சொல்ற முறையும் தப்பா? இல்ல. நம்ம எதை எப்படி சொல்கிறோம் என்பதை கரெக்ட்டா சொல்லிட்டோம் அப்படின்னா 2மே தப்பு இல்ல. அதற்கான அமைப்பு நம்மளுக்கு வந்துவிடும். ஓகே. இப்ப நல்லா வந்து என்ன பண்றீங்கன்னா, பச்சை கலர் துணியோ, இல்ல பச்சை கலர் துண்டோ எடுத்துக்கிறீங்க. அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு வெள்ளை கலர் விரிப்புல போய் நீங்கள் வந்து அமர்ந்து கொள்கிறீர்கள். கையில ஒரு 2 ஏலக்காய் வச்சுக்கோங்க. இந்த கையில ஒரு ஏலக்காய், இந்த கையில ஒரு ஏலக்காய். 2 ஏலக்காய் வச்சுக்கோங்க. இல்ல உங்களோட மடியில வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டா இருக்கோ அத வச்சுக்கோங்க. நம்மளோட கம்ஃபர்ட்டுக்கு தாங்க மந்திரங்கள்லாம். சரியா? அத வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் இப்ப சொல்ற மாரியே அத அப்படியே சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா போதும். சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பவத்துமே சதா. இது நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச மந்திரம் தான். இதை ஒரு 3 தடவை சொல்லுங்க. சொல்லி முடிச்சுட்டு சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பவத்துமே சதா. ஓம் ஐம் ஸ்ரீம் க்ளீம் சரஸ்வத்யை நமோ நமக. கிளியர் ஆகுது இல்ல? இந்த மாதிரி ஒரு 51 தடவை நான் திரும்ப ரிப்பீட்டா சொல்றேன். ஒரு தடவை கேட்டுக்கோங்க. ஓம் ஐம் ஸ்ரீம் க்ளீம் சரஸ்வத்யை நமோ நமக. எவ்வளவு தூரம் நீங்க ஹேவ் இழுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த இடம் ஒரு அதிர்வு வரும். யாரா அது புதுசா என்ன கூப்பிடுறாங்க அப்படின்னு என்ன பண்ணுவா? சரஸ்வதி ஓடோடி வந்து உட்காருவா. நம்ம தொடர்ந்து ஒரு நாள் வந்தோடனே ஐ வந்துட்டான்னு சொல்லிட்டு ஓடக்கூடாது, எஸ்கேப் ஆகக்கூடாது. மந்திரத்தை ஆரம்பிச்சோன்னா அதை விடாம பண்ணணும். மினிமம் ஒரு 51 தடவை இதை சொல்லணும். இதுக்கெல்லாம் எனக்கு நேரம்னா அப்புறம் பிள்ளை ஐஏஎஸ் ஆகணும் நம்ம ஆசைப்படக்கூடாது. ஓகே, பிள்ளை ஐஏஎஸ் ஆகணும் முடிவு பண்ணிட்டோம், இல்லை பிள்ளை நல்ல மார்க் வாங்கினா நமக்குன்னு ஒரு 5 நிமிடம் நம்ம ஒதுக்குறதுல தப்பே இல்லை. மிஞ்சி போனா இந்த 51 தடவைக்கு எத்தனை தடவை வந்துட போகுது? ஒரு 15 நிமிஷம் மேக்சிமம். டெட் எண்ட் நீங்க மனப்பாடம் பண்ணி சொல்றதால ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல ஆக போறது இல்லை. அந்த 15 நிமிடமும் உங்களுடைய மனது எவ்வாறு உங்களுடைய எண்ணங்களை நோக்கி குவிகிறதோ அந்த அளவிற்கு உங்களுக்கான பலாபலன் என்பது கண்டிப்பாக நிகழ்ந்தே தீரும். குழந்தைங்க இப்ப சொல்றாங்க அப்படின்னா குழந்தைங்கள இதை சொல்லுங்க. இதே மாதிரி இந்த மூல மந்திரத்தை இதே வடிவத்துல சொல்லிட்டு உடனே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 2 ஏலக்காய், இதுக்கு இந்த 2 ஏலக்காய்ன்னு கேட்பீங்க. அடுத்து இந்த 2 ஏலக்காவை எடுத்து 1 டம்ளர் தண்ணியில போட்டு அது ஒரு 10 நிமிஷம் வச்சிருங்க. சொல்லிட்டு அந்த தண்ணியை கையில வச்சுட்டு அதை அப்படியே வச்சிடுங்க. அடுத்த நாள் காலத்தால அந்த ஏலக்காய் எடுத்துட்டு அந்த குழந்தைய குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போக சொல்லுங்க. பயங்கரமா ஷார்ப்பா மைண்டு வேலை செய்யுங்க. தண்ணீருக்கு ஆகர்ஷண சக்தி உண்டு நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன். அப்ப இந்த 2 ஏலக்காவே கையில வச்சு ஜபித்த இந்த ஏலக்காய் அந்த தண்ணீரில் போட்டு நீங்க சாமி கிட்ட வச்சிட்டீங்கன்னா அந்த ரூம் ஃபுல்லா அந்த அதிர்வு தான் இருக்கும். உடனே சாமி கிட்ட வச்சா கொடுத்துருமா, நான் வச்சா கொடுக்கல. விஞ்ஞானம் பேசுறது வேற, நம்பிக்கை என்று வரும்போது அதை எப்படி நாம் நகர்த்துகிறோம் என்பது ஒன்று உண்டு. அப்ப அந்த ரூம் ஃபுல்லா அந்த அதிர்வு இருக்கும்போது அந்த ஏலக்காயின் வழியாக அந்த தண்ணீருக்குள் அந்த மந்திரம் ஆகர்ஷணமாகி விடும். அதை தினம் குழந்தை குடிச்சிட்டு போக 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 மிகச்சிறந்த ஞானத்தையும் மிகச்சிறந்த அறிவையும் எங்கு எதை எப்படி பேச வேண்டும் என்கிற பக்குவத்தையும் கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும். ஓகே, இது நான் சொன்ன எந்த வயது குழந்தைங்களாலும் சரி நம்மளுக்கும் செய்யலாம். நம்மளும் வந்து வீட்டில் எதை எங்கே பேசணும்னு தெரியணும்ல, அதுக்கு இதை வேலையை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பிள்ளைங்க போட்டி தேர்வுக்கு எழுதுறாங்க, காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு போகிறாங்க, ரொம்ப மந்தமாக இருக்காங்க, 10th 12th படிக்கிறாங்க. ஐயோ ஊருக்குலாம் நான் மார்க் சொல்லணுமே, என் பிள்ளை என்ன சொன்னாலும் அவன் நல்லா தான் படிச்சுட்டு இருந்தான் 8th வரைக்கும், திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரி மந்தமாயிட்டான்னு எல்லாரும் சொல்லுவாங்க. சில பேர் வீட்டில் இருக்கும் நல்லா படிச்சுட்டு இருப்பான், பிள்ளைங்க 5th standard 6th standard நல்ல மார்க் எடுப்பாங்க. அந்த 8th 9th அவர்களுக்கான அந்த மாற்றம் நிகழும் போது சில சமயம் ஏதோ ஒரு தடுமாற்றம் அவளை ஆட்கொண்டு விடுகிறது இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இல்லை நார்மலாக நல்லா படிக்கிற குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாகவும் இன்னும் கொஞ்சம் கவனமாகவும் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுற மந்திரம் ஹயக்ரீவரோட மந்திரம் தான். ஹயக்ரீவர் மந்திரத்தை மட்டும் சொல்லும்போது நான் உங்களுக்கு ஒரு சூட்சமாக சொல்லி கொடுக்குறேன். 11 ஏலக்காய்
எத்தனை ஏலக்காய்? 11 ஏலக்காவை எடுத்துக்கோங்க. அந்த 11 ஏலக்காவும் ஒரு தட்டில் வந்து வச்சு விட்டுருங்க. ஐயகிரிவர் படம் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். இல்லாட்டி நாம் எது நினைக்கிறோமோ அதில் வந்து கடவுள் அமர்ந்து கொள்வார். அதனால அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். அவரை வந்து தியானம் பண்ணிக்கோங்க, உருவத்தில் வச்சுக்கோங்க. ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானம் அயக்ரீவ உபாஸ்மகே. ஓம் ஐம் ஸ்ரீம் அயக்ரீவ நமோ நமக. ஐ மந்திரம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஸ்ட்ரீம் எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியது, ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. இதுதான் அம்பாளுடைய மந்திரம். இந்த ஐம் அப்படின்ற மந்திரம் சரஸ்வதிக்கும், ஸ்ட்ரீம் அப்படின்ற மந்திரம் லட்சுமிக்கும், ஹ்ரீம் அப்படின்ற மந்திரம் வந்து அம்பாளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? இப்போ இந்த மந்திரத்தெல்லாம் நீங்கள் உச்சாடனம் சொல்ல சொல்ல சேர்த்து சொல்ல சொல்ல அவர்களுக்கான கடாட்சமும் சேர்ந்து அந்த இடத்தில் வந்து அவர்களை ஆட்கொண்டு இயங்க ஆரம்பித்து விடும். ஸோ அயக்ரீவர் மந்திரத்தை நீங்கள் இப்படி சொல்லிட்டு இந்த 11 ஏலக்காவையும் எடுத்துக்கொண்டு தினம் நீங்கள் இப்படி சேர்ப்பீங்களே 11 ஏலக்காய் வச்சுருங்க தட்டில். திரும்ப இதை மாதிரி ஒரு வாரம் முடிந்தவுடன் கரெக்டாக 7 நாள் முடிஞ்ச உடனே அந்த ஏலக்காவை ஒரு மாலையாக கோருங்க. கோர்த்து கொண்டு போயிட்டு அடுத்த புதன்கிழமை வரும்போது உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய அயகிரிவர் சன்னிதியில் போய் அந்த ஏலக்காய் மாலையை சாத்தி விட்டு அந்த குழந்தைய நல்லா அந்த உருவத்தில் நின்று நான் சொன்ன இந்த ஞானானந்தமயம் தேவத்தை ஒரு தடவை சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வர சொல்லுங்கள். வித்தின் 21 டேஸில் கண்டிப்பாக மிராக்கல் சேஞ்சஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா ஒரு இடத்துல நம்ம ஒரு விஷயத்த பார்க்க 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 நம்மளுக்கு அது அட்ராக்ட் ஆகிடும் இல்லையா? நம்மளுக்கே எதுக்கு எல்லா சினிமாவும் பிடிக்குது, நம்மளுக்கு எதுக்கு ஹீரோவை பிடிக்குது, அவங்களுடைய நடை உடை பாவனை ஆக்ஷன் அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குது. திரும்ப தலைவர் படம் ரிலீஸ் ஆகாதான் நம்ம யோசிப்போம், உடனே பார்த்து கொண்டாடி மகிழ்வதற்கு. ஏன்னா அது நம்மளுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம பிடிச்ச விஷயத்த திரும்ப திரும்ப நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதுவாகவே நம்ம மாறி விடுவோம். அதனால தான் கண்ணாடி நம்மளை பார்க்கறதுக்கு நம்ம ரொம்ப பிடிக்கும். யாருக்கு நம்மளை பிடிக்குதோ இல்லையோ நம்ம பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும்ல. அந்த மாதிரி அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா சாமி உருவங்களை வச்சு திரும்ப திரும்ப பாருங்க. அந்த எனர்ஜி நீங்க பார்க்க பார்க்க அதுவாகவே நீங்கள் மாறி விடுவீர்கள். அந்த தன்மை உங்களுள் வந்துவிடும் என்பதற்காகத்தான் நாம் வந்து சாமி சிலைகளையும் படங்களையும் வைத்து வழிபாடு செய்தோம். இந்த மாதிரி நீங்க வாரத்துக்கு ஒரு தடவை புதன்கிழமை அன்னைக்கு போய் ஹயகிரிவரை பார்த்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி அந்த ஏலக்காவை நீங்க மாலையாக சாட்சி அயகிரிவருக்கு வழிபாடு செய்து விட்டு வந்தீர்கள். எண்ணி 3 வாரத்துக்குள்ள கண்டிப்பாக அந்த குழந்தையுடைய படிப்பில் மிகப்பெரிய மாறுதலை நீங்கள் சந்திப்பீர்கள், உணர்வீர்கள். என் புள்ள பண்ண முடியாது, நான் தான் பண்ணுவேன்னா தாராளமா பண்ணுங்க. உங்க புள்ளைய நினைச்சுக்கிட்டே பண்ணுங்க. நீங்க 2 வாரம் பண்ணீங்கன்னா 3வது வாரம் அம்மா ஏதோ பண்றாங்கன்னு சொல்லிட்டு அது கூட வந்து உட்காந்துக்கும். அதனால வந்து நீங்கள் தான் அதற்கு வழிகாட்ட போறீர்கள். ஏபிசிடி எப்படி எழுதணும் டீச்சரா சொல்லி கொடுத்தாங்க, நீங்க தானே கையை பிடிச்சி போட சொல்லி கொடுத்தீங்க. அப்போ நீங்க சொல்லி கொடுக்காத வித்தை முதல்ல ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மா தாங்க குரு, அப்புறம் தான் மற்றவங்க எல்லாம். அப்போ நீங்க இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இந்த மந்திரத்தை சொல்லணும் அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா சொல்ல போகுது. அதனால் நாம் அதை பின்பற்றி விட்டு நம்முடைய குழந்தைக்கும் அதை சொல்வோமே ஆனால் மிகச்சிறந்த அறிவு மேதாவிகளை இந்த உலகத்திற்கு கொடுத்த நற்பலன் நம்மளுக்கு கிடைக்கும். இன்னும் நிறைய விஷயங்களோட அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.